நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் நடிகர் சலீம் பிவி சந்திரமௌலி. நான் இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு புது ப்ரொடியூசர், ஒரு இயக்குனரை நம்பி ஒரு திரைக்கதை அங்கே இங்கேன்னு போகாமல் நம்ம வந்தோமா, தேட்டருக்கு வந்தவங்க நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக போகிற மாதிரி ஒரு கதையை பண்ணியிருக்காங்க. இதில் கதாநாயகன் அவர்களும் கதாநாயகி 2 பேருமே இப்போ ஃபஸ்ட்டாக திரையில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. நீங்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஆதரவு தரணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உடன் இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமாறு மனமாற கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சீரியலில் தினமும் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் எனக்கு ஷூட்டிங் வைக்கிறாங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மி தான், 9 to 6 தான் வைக்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப இன்னும் அந்த 4 மணி நேரம் 7 மணி நேரத்தில் இன்னும் 4 பேரை போய் பார்க்கவும் அடுத்த வாய்ப்பை உருவாக்கவும் எனக்கு டைம் கிடைக்கிது. சார், கதாபாத்திரம்னு பார்த்தீங்கன்னா மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணுன்றது மட்டும் தான் சார் என்னுடைய நோக்கம். வேறு எதுவும் அடித்து தூள் கிளப்பி பட்டையை கிளப்பி பறக்கணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தினா ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போனால் போதும் சார். அவங்க கஷ்டத்தெல்லாம் மறந்து நிம்மதியாக ஒரு 2 மணி நேரம் பார்த்து சூப்பரா அப்படின்னு என்டர்டைன்மெண்ட் ஆகிட்டு போனால் போதும் சார். எனக்கு வேறு எதுவும் வேணாம் சார். டைட்டிலே வசூல் பண்ணணும்னு வச்சிருக்கீங்க. சிவகார்த்திகேயன் வரும்போது இப்படி தான் பேசிட்டு இருந்தாரு. அப்படியே சார். ஆனால் புத்தகத்தை அப்படியே இப்போ காலம் வந்துட்டு கிடையாது. ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்களும் அந்த மாதிரி வருவீங்களா சார்? நீங்கள் சொன்ன இன்டர்வியூ நான் பார்க்கல, சத்தியமாக நான் பார்க்கல. சிவகார்த்திகேயன் என்ன பேசுனான்னு எனக்கு தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட அவரை மாதிரியே ஒரு உள்ளூர் தொலைக்காட்சியிலேருந்து தான் நானும் வந்து இங்கே வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. திருச்சியில் ஒரு லோக்கல் டிவியில், ஜேஎம் டிவின்னு லோக்கல் டிவியில் 5 வருஷம் 1000 எபிசோடுக்கு மேலே ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தேன். உங்களை மாதிரி நானும் ப்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம் போயிருக்கேன். அங்கேருந்து படிப்படியாக ஷார்ட் ஃபிலிம் குறும்படங்கள்லாம் நடித்து அதில் அவார்டு வாங்கி இங்கே இருக்க வேந்தர் டிவியில் கூட நான் ஆங்கரிங்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கலர்ஸ் டிவியில் ஒரு சீரியலில் செகண்ட் இயராக கம்மிட் ஆகி நான் படிப்படியாக தான் வந்துட்டுருக்கேன். ஏதோ சினிமாவில் கூட ஃபஸ்ட்டு படமே எனக்கு அமைஞ்சது பாருங்கள், துணிவில் தான் என்னோடய ஃபேஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ரிவீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வேட்டையன், அதுக்கப்புறம் அதர்ம கதைகள். இப்படி வந்து நான் பார்க்குறவங்க பேசுகிறவங்க எல்லாம் எனக்கு நல்லதாகவே அமைகிறாங்க. நல்ல மனுஷங்கள்கிட்ட பேசுகிறேன், பழகிறேன். என்னை சுற்றி எல்லாம் நல்லவங்களாக இருக்காங்க. எனக்கு நல்லதே நடக்குது, நல்லதே நடக்கும் நம்புகிறேன். என்னை சார்ந்தவங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். டைரக்டர் வந்து பஸ்ஸில் டிலே ஆகிடுச்சு சார், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆன்தவே தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நிச்சயம் உங்களை இப்போ எல்லாரையும் பார்த்து அட்டண்டன்ஸ் போட சொல்கிறேன். இதுக்கு பதில் நான் சொல்ல முடியாது. உண்மையான ஹீரோ வந்து அவர் சொல்லுவார். யார் அந்த ஹீரோனா, ரிலீஸ் அன்னைக்கு டிக்கெட்டு பணம் எடுத்து பார்க்குற ஒருத்தருமே ரசிகர்கள் தான் அந்த படத்தோட உண்மையான ஹீரோ. அவங்க சொல்லுவாங்க நிச்சயம். படத்துக்கான வாய்ப்பு இருக்குமா, உங்களுக்கு சைடு சப்போர்ட் கிடைக்குமா? ஏன்னா சீரியலில் இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கிறீங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் மனோஜ்ன்றாங்க, சின்ன பசங்களாம். இப்போ வசூல் மன்னன் மனோஜ் ஏதாவது காம்பினேஷன் ஏதாவது இதுவாகும் சார்? நான் என் வேலையை கரெக்டாக செய்கிறேன் சார். நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வேலையில் பயங்கர போட்டி இருக்குது. ஈஸியாக எனக்கு இந்த இடம் கிடைக்கல, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணவங்க தான் இன்றைக்கி இப்படி இருக்கீங்கன்றது எனக்கும் தெரியும், நானும் பார்த்துருக்கேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்றதை தாண்டி இந்த உலகம் என்ன பண்ண நினைக்குதுன்றதுல தான் நான் வந்து தினம் சுவாரஸ்யமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். ஏன்னா இந்த கதைக்கும் இந்த டைட்டிலுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது சார். இல்லை சார், இல்லை. என்கிட்ட தான் எல்லோரும் வட்டியை வாங்குறாங்க சார். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் படம்ன்றதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்ற செய்தி இந்த படத்தில் இருக்குது சார். சீரியலில் உங்களுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு சீன் போயிட்டு இருக்கு, டைவர்ஸ். இப்போ அதே டைவர்ஸ் கேஸ் பயங்கர பரபரப்பாக பரவிட்டு இருக்குது விஜய் சார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா சினிமாவில் டைவர்ஸ்னாவே ரொம்ப இன்னும் அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா இப்படி பண்ணிட்டாங்களா மாதிரி ஒரு பரபரப்பு ஆகுது. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? விஜய் சார் அப்படி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார்? அது எதுக்கு நம்ம பர்சனலாக எதுக்கு நம்ம நோண்டிக்கிட்டு, நம்ம பொது வாழ்க்கை, நம்ம வேலை, நம்ம வாழ்க்கை, நம்ம அடுத்த லெவல் போகிறது, அதை பற்றி மட்டுமே நம்ம பேசுவோமே. எதுக்கு அவர் வீட்டுக்குள்ளே நம்ம எட்டி பார்த்துக்கிட்டு அவர் பெட்ரூம் கதை நம்ம எதுக்கு தொடர்ந்து பார்த்துக்கலாம்? நமக்கு தேவையாது. அவர் நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாரு, அவருடைய கொள்கைகள் என்ன, அதை பற்றி நம்ம எதாவது ஆராய்ச்சி பண்ணால் பரவாயில்ல. இது எதுக்கு அவர் பெட்ரூமில் என்ன நடக்குன்றதெல்லாம் நமக்கு தேவையா? இல்லை சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஐடியா இல்லை. முதல்ல இருக்கிற பொழப்பை பார்ப்போம், முன்னுக்கு வருவோம், தனியாக கட்சி ஆரம்பிப்போம் சார்.
இந்த படத்துல மொத்தம் 6 இயக்குனர்கள் 5 இயக்குனர் 6 இயக்குனர்கள் நடிச்சிருக்காங்க. அதுல சார் ஒரு இயக்குனர், வேலராமூர்த்தி சார் இருக்காங்க, குட்டிப்புலி சரவணசக்தி சார் இருக்காங்க, அப்புறம் யாரு சிட்டிசன் பட டைரக்டர் இருக்காங்க, நெல்லை சந்தீப் நவீன் சார் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் எப்பவுமே உங்களில் ஒருத்தன். முதல்ல உங்களில் ஒருத்தன் இருந்தால் சினிமாவுக்கு டைரக்டர் பண்ணேன். இப்போ உங்களில் ஒருத்தன் இன்றைக்கி திரும்பவும் வந்து ப்ரெஸ் மீட்லலாம் வந்திருக்கேன். நம்மளுடைய வெப்சைட்டுக்காக வந்துட்டுருக்கேன் ரெகுலராக. அதனால் என்னை எல்லாருக்குமே தெரியும். நான் நவீன், நெல்லை சந்திப்பு திரைப்பட இயக்குனர். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோழிப்பண்ணை செல்லத்துறை மூலமாக சீனு ராமசாமி சார் வந்து என்னை நடிகராக மாற்றி விட்டார். அதுலேருந்து இந்த பயணம் நல்லா போயிட்டுருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரை வசூல் மன்னன் வந்து நம்முடைய இந்த படத்துடைய இணை இயக்குனர் செல்வானனும் காந்தி சாரும் கூப்பிட்டு ஒரு நாள் திடீர்னு அது மாதிரி ஒரு 15 நாள் டேட்டுன்னாங்க. திரும்ப 15 நாள் டேட்டில் இந்த கோழிப்பண்ணை மாதிரியே யோகி பாபு சார் காம்பினேஷன் மாதிரி இந்த படமும் நான் 15 நாள் பண்ணியிருக்கேன். வேல்ராமூர்த்தி சாரோட காம்பினேஷனில் அவருடைய உதவியாளராக அது கிட்டத்தட்ட அடியாள் மாதிரி தான். அந்த வேல்ராமூர்த்தி வந்து இதில் வில்லனாக பண்ணியிருக்காரு. அவருடைய அடியாள் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. வேல்குமரேசன் சாருடைய சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காமெடியாகவே ஜெனராகவே இருக்குது. எல்லாமே சீன்ஸ் எல்லாமே டைலாக் வைஸ் எல்லாமே காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பாளரை பற்றி நான் சொல்லி ஆகணும் இந்த படத்தில். ஏன்னா நம்ம வந்து ஒரு இயக்குனர் இருக்கனால தயாரிப்பாளர் பக்கம் தான் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு கார்னர் போயிட்டே இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு தயாரிப்பாளர். அதான் நிறைய பேர் இந்த படம் வந்து ஓடுனா நம்மளுடைய இன்னைக்கு இருக்க இயக்குனர் வந்து நிறைய பேர் வந்து அவர்கிட்ட போய் காசு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜபிள் கதை ஸ்டோரி நாலேஜ் உள்ள ஒரு தயாரிப்பாளர். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ரொம்ப மிக சிரமத்துக்கு இடையில ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பிரசன்ட் மீடியா கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நல்லபடியாக எழுதி இந்த படத்தை வந்து கொஞ்சம் நல்ல அடுத்த கடத்துக்கு கொண்டு போய் செய்யுங்க. கண்டிப்பாக வந்து அவரால் வந்து ஒரு 10-20 இயக்குநர்கள் வந்து உருவாவாங்க. அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த டைரக்டர் அதுக்கப்புறம் தேவாசா ஸ்ரீதேவா எங்கள் மனோஜின் கூட்டு தான் பழக்கம் எங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சீரியலில் ரொம்ப ஃபேமஸான ஆள். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கதாநாயகன் தான். ரொம்ப இதெல்லாம் கிடையாமல் அடி வாங்குறது கூட வந்து நேரடியாகவே அடி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. கதாநாயகி அதே மாதிரி டாக்டர் ஸ்டூடெண்ட் அவங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சரவணசிபாசா நடிச்சிருக்காரு. வேல்ராமூர்த்தி நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த நிறைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. முழுக்க தருமபுரி கிருஷ்ணகிரியில் அவருடைய சொந்த ஒரு தயாரிப்பாளர் சொந்த ஊரில் வச்சு ரொம்ப சிரமத்துக்கு இடையில எடுத்திருக்காங்க. இந்த படத்தை வந்து நல்லபடியாக வந்து கொண்டாந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பிரஸ் மீடியா கையில். நன்றி. கேட்குறதுனால எனக்கு क्वेश्चन புரியல. டாக்டரா இருக்கீங்க, எதுக்கு இந்த சினிமா துறையில் எல்லாமே கடவுளா பாக்குறது அதை விட்டுட்டு திரைப்படங்களுக்கு வந்திருக்கீங்களே அதுவும் கண்டினியூ பண்றீங்களா இல்ல விட்டுட்டீங்களா? இல்ல நான் வந்து இப்போ பாண்டியில கிளினிக்ல ஒர்க் பண்றேன். அண்ட் ஆல்சோ நான் இப்போ என்னோட போஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் பண்ண போறேன். ஸோ அதெல்லாம் விடலை. இது ஒரு 25 days 40 days அந்த மாதிரி ஷூட் மட்டும் தானே. ஸோ அதனால ஐ மேனேஜ் போத். அண்ட் ஆல்சோ நான் முடிச்சிட்டேன். நான் நீட்டோட ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ நான் கவர்மெண்ட் காலேஜில் தான் படிச்சது. ஸோ அதனால அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின டிகிரி அவ்வளோ ஈஸியாக விட முடியாது. எப்படி ஆடிஷன் போனீங்க இல்ல தெரிஞ்சவங்களா? இல்லை ஆக்சுவலி வந்து நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து மாடலிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்கள நான் எங்கேயோ மீட் பண்ணப்போ காலேஜ் படிக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம அது அவங்க ஸ்டேட்டஸில் இருந்தது. அப்போ அதை காஸ்ட் டைரக்டர் பார்த்துட்டு எனக்கு ஒரு மலையாளம் காஸ்ட் டைரக்டர் அப்படி தெரிஞ்சு ஐ கேம் டு நோ மலையாளம் காஸ்ட் டைரக்டர். ஸோ அவங்க வந்து தமிழ் காஸ்ட் டைரக்டர் கிட்ட சொல்லி இந்த படத்துக்காக வந்து ஹீரோயின் தேடும் போது என்னோட ஃபோட்டோஸ் வந்து அப்படி 2 காஸ்ட் டைரக்டர்ஸ் அப்படி பார்த்து அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி ஆடிஷன் கூப்பிட்டாங்க. அப்புறம் 1 week அப்புறம் கால் பண்ணி சொன்னாங்க ஓகே யூ காட் த பார்ட். அப்புறம் எனக்கு ஸ்டோரி கூட சொன்னாங்க. 1 line மாதிரி சொன்னாங்க ஃபோனில். அவங்களாம் வந்து மொபைலில் இது பண்ணிட்டு டக்குன்னு ஃபீல்டுக்குள்ளே வராங்க. நீங்களாம் கஷ்டப்பட்டு ஃபீல்டு உள்ள ஒரு சீன் 2 சீன் வரதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. சீக்கிரமாக இன்ஸ்டாகிராமாக பிளான் பண்ணு. இல்லை வடிவு கட்சியமாக லேட்டஸ்டாக சொல்லியிருந்தாங்க இவங்களாம் நடிக்கவே தெரியல இவங்கள ஏன் நடிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டேன். இப்போ நீங்களாம் தான் ஃபஸ்ட்டு வளர்ந்து கஷ்டப்பட்டு முன்னாடி வரீங்க. நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? இன்ஃப்ளூன்ஸ் எல்லாம் உள்ளே வரத நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை அவங்க நடிப்பு முறையாக கற்றுக்கிட்டு அதுக்குன்னு இடங்கள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் சொல்லித்தர இடத்துல கூட இந்த 9 நவரச கலைகள்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா? அது மாதிரி அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் பரவாயில்ல. தெரியாமல் வந்து ஃபீல்டுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்குன்றது வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தனா அதையும் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வாழுன்னு சொல்லி நானே அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக என்ன மாதிரியான கட்டமைப்புகள் கொண்டு வரணுன்றத அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். 13 படம் இருக்கு. அதேங்கப்பா எப்படிங்க சினிமா எப்படி வாழும்? எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம கூட இருக்கவங்கள நம்மளே அழிச்சிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி?
ஒரு 4 படம் வந்ததுன்னா பரவாயில்ல. ஒரே வாரம் ஒரு மாசத்துல 30-35 படங்கள் வந்தால் எப்படி ஆடியன்ஸ் எப்படி போய் பார்ப்பாங்க? இன்றைக்கி வேறு முழு என்டர்டைன்மெண்ட்டே வந்து ஃபோன்லேயே முடிஞ்சு போச்சு. 2 லட்சம் படத்துக்கு மேலே 5 லாங்குவேஜில் இருக்குது. மாதம் வெறும் 199 ரூபா கொடுத்தா போதும். இப்படி இருக்கும்போது ஒரு ஆடியன்ஸை நம்ம தேட்டருக்கு வர வைக்கிறதே பெரிய தலைப்பாடாக இருக்குது. அப்போ வரும்போது அவன் ஒரு 200 ரூபா அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து அது உண்மையான ஹீரோ வந்து தேட்டருக்குள்ளே நுழையணும்னா அதுக்கு நம்ம என்னென்ன சலுகைகள் பண்ணி கொடுக்கணும், ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும், ஒரு சுவாரஸ்யத்தை காட்டணும், ஒரு வேறு பக்கத்து தெருவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கொண்டு அவங்க கண்ணு முன்னாடி காட்டணும், அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கணும், புது காட்சிகளாக இருக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி படங்களும் இப்போ ஓடிட்டே தான் இருக்குது. போன மாதம் கூட சிறை படம் பார்த்தீங்க, எப்படி இருந்தது உங்களுக்கே தெரியாது. எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற வச்சாங்க. அது மாதிரியான புது புது இயக்குநர்களும் வரணும். தமிழ் சினிமா வாழணும். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. சார் அது பெரிய ப்ரொடியூசர் நல்ல ப்ரொமோஷன் பண்ணாங்க. சிறை சொன்னீங்கல்ல, சின்ன இதில் லலித்னு ஒரு பெரிய தலைவா அந்த படம் எடுத்தவருடைய பையன் எடுத்தான். ஆமாம், அது பிரம்மாண்டமாக கொடுத்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த 4th floor ஆரின்னு சொல்லிட்டு ஒரு ஆமாம், அவரு படத்தை மால்லையே போடலையா, அவரே ட்விட்டரில் இது பண்ணுறாங்க. நிறைய படங்கள் சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களாம் இப்போ தான் வரீங்க, இப்போ தான் படம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கல்ல. அதாவதுங்க என்னைக்கு நீங்கள் வந்து கார்பரேட்டை உள்ள புதுசாக தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகிகள்லாம் வராது. ஆமாம், தலைவர் வந்து தமிழ்குமரன் வந்திருக்காரு. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் முறையிடலாம்ல இந்த மாதிரியான விஷயங்கள். முதல் முறையாக நீங்கள் அவர் வந்திருக்காரு. என்னைக்கு வந்து நீங்கள் கார்பரேட்டை உள்ள நுழைய விட்டீங்களோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்க சின்ன சின்ன வணிகர்கள் எல்லாம் சாப்பிட்ருவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா? ஸோ அந்த கார்பரேட்டை உள்ளே விடுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அது மூலிமா முடிவெடுத்திருக்கணும். அந்த மாதிரி யாரும் பெருசாக செய்யலை போல இருக்குது. இன்னைக்கு கார்பரேட் வந்து ராஜ்யத்தை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை மறக்காம அமுக்கிருங்க.